ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 5 நாட்கள் முடியல உலக அளவில் வந்து காந்தாரா சாப்டர் 1 வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட கன்னட சினிமாவில் வந்து பெருமை சேர்க்கும் வகையில் வந்து காந்தாரா அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியாச்சு. ஸோ இந்த திரைப்படம் வந்து உலக அளவில் வந்து செம்ம பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தொடர்ந்து வந்து இப்போ வந்து காந்தாரா சாப்டர் வந்து வெளியாகி இருக்குங்க. ஸோ இதில் வந்து நடிகர் ரிஷப் ஷெட்டி தான் இயக்கி ஹீரோவும் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தில் ருக்மணி வசந்த் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. ஸோ கடந்த வாரம் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி ரசிகர் மத்தியில் செம்ம பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ ரசிகர்கள் வந்து மெயினாக வந்து தமிழ் ஃபேன்ஸ் வந்து இந்த ஒரு திரைப்படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு திரைப்படம் வெளிவரும் போதும் அந்த திரைப்படம் குறித்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வெளியாகும். மெயினாக வந்து ரசிகர்கள் வசூலை வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னையில் வந்து 5 நாட்கள் முன்னாடி நம்மளோட காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 380 கோடிக்கு மேலே வந்து வசூல் செஞ்சுருக்குங்க. ஸோ விரைவில் வந்து 500 கோடி வந்து தொடப்போகிறது அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயம் காந்தாரா ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு.